எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இன்றைக்கி உங்களுக்கு 8 வரன்கள் கொண்டு வந்திருக்கேம்மா. எல்லா வரங்களையும் முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. முதல் வரனை பார்க்கலாம். இவங்க பேர் கனகவள்ளி, வயசு 40 ஆகுதும்மா. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. உன்னை நல்லபடியாக பார்த்துக்க நடுத்தர குடும்ப பெண் நம்ம கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இவங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாடான்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மேஷம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்து வராங்களா. குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். கொஞ்சம் நிலமும் ஒரு நீடும் சொந்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுங்கிறத சொல்கிறாங்கம்மா. கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்களாம். அவங்களும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இப்போ இவங்க ஒரு வேலை பார்த்துட்டு ஒரு இன்கம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்களாம். இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அவருக்கும் ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க. சில வருஷமாக தனிமையில் தான் வந்துட்டு இருக்காங்களாம். இப்போ இவங்க 2ஆம் திருமண வாழ்க்கையை தான் தேடிட்டு இருக்காங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இவங்க பேரை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் துளசி, வயசு 42 ஆகுதும்மா. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஒரு நல்ல வசதியான குடும்ப பெண் தாம்மா. இவங்க ஜாதகத்தை பற்றி மொத்தல பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா செட்டியான்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மகரம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வின்னு சொல்கிறாங்க. இவங்களும் 2ஆம் திருமணத்தை வரம் பார்த்துட்டு வராங்க. சரி, இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ரொம்ப தங்கமான குணமுள்ள பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் தான் நம்மகிட்ட பார்க்கறது வந்திருந்தாங்க. இவங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது அமைதியான கேரக்டர்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணி ரிட்டர் ஆகிட்டாங்களா. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு சொந்தமாக வீடும் நிலமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 கடைகள் வாடகைக்கு விட்டுருக்காங்களா. அதனால் இவங்களுக்கு வசதிக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதாவும் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருக்காங்களா. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இப்போ இவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகலன்னு தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. அதை பற்றி மேற்கொண்டு கேட்கணுன்னு சொல்லிட்டாங்க. வரப்போகிற கணவரும் மேற்கொண்டு அதை பற்றி கேட்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒர்க் பண்ணி நல்ல மந்த்லி இன்கம் வந்துட்டுருக்காங்க. இப்போ 2ஆம் திருமணம் படத்தை வர பார்த்துட்ருக்காங்க. ஒரு நல்ல குணம் உள்ள கணவர் தான் எதிர்பார்க்குறாங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஏற்கனவே இவங்க டாமினேட் பண்ணதால தான் ஒத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்ல மனசுக்கு பிடிச்ச கணவர் தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இவங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வர நான் பார்க்கலாம். இவங்க பேர் சாதனா, வயசு 40 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ அவங்களுக்கு தங்கமான குணம் உள்ள அதே நேரம் நல்ல வசதியான நல்ல தைரியமான மனம் கொண்ட பெண் வந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா மிதுனம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசிரிடம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களும் 2ஆம் திருமண வாழ்க்கை தான் வரம் பார்த்துட்ருக்காங்க. குடும்ப வரத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு கேட்டரிங் டிகிரி படிச்சிருக்காங்களாம்மா. படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட்டில் ஹெட் குக்காக வேலை பார்த்துட்ருக்காங்களா. மந்த்லி நல்ல இன்கம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு இன்னும் சில வருஷத்தில் தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா. இவங்க நல்ல தைரியமான பொண்ணு தாம்மா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சு நடத்திட்டுருக்காங்களா. இவங்க சொந்தமாக வீடு லேண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் இருக்காங்களா. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களா. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கு ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களாம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை வரம் பார்த்துட்ருக்காங்க. வரப்போகிற கணவர் நல்ல மரியாதையாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ண எதிர்பார்க்குறாங்க. வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பிடிச்சிருந்தா இவங்களோட பேரை கமெண்ட்ல சொல்லி தருவீங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்கலாம். இவங்க பேர் எலிசபெத், வயசு 42 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல வசதியான அதே நேரத்தில் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பெண் விருந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இப்போ இவங்களோட ஜாதகத்தை முதல்ல பார்த்துடலாம். இவங்க வந்து கிறிஸ்டின் கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சுக்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு படிப்பு வரலன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பாதி நின்றுட்டாங்களாம். நீங்கள் படிக்க வைக்கிற காசு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சிக்கிற அப்படியே தெளிவாக முடிவு எடுத்திருக்காங்கம்மா. இவங்க ஒரு பானிபுரி கடையில் வேலைக்கு சேர்ந்து தொழில் கற்றுக்கிட்டு அப்புறம் தனியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கறி கடை வச்சு நடத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு 100 ஆடுக்கு மேலே வளர்த்துட்டு வராங்களா. அதையும் சேல் பண்ணிட்டு நல்லா வருமானம் வந்து சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தம்பி இருக்காங்களா. அவருக்கு மேரேஜ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அவங்க கறி கடையை பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்கம்மா.
இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. இவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து கருத்து வேறுபாடு காரணத்தினால அடிக்கடி ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒரு சந்தேக பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அந்த லைஃப் வேண்டாம்னு பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. இப்போ சில வருஷமாக தனிமையில் தான் வந்துட்டுருவாங்களா. இவங்க பானிபூரி கடை 3 இடத்துல வச்சு நல்லபடியாக வருமானம் வந்துருக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க நல்ல மனசுக்கு பிடிச்ச இவங்க கருத்துக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு நல்ல கணவர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. 2ஆம் திருமண வாழ்க்கை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. தனியாக வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோடම அப்படியே எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஓகே அப்படின்னா இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இவங்களோட பேரை வந்து கமலாக சொல்லி தருவீங்கம்மா. அடுத்த வரேன்னு பார்க்கலாம். இவங்க பேர் கீதா, வயசு 40 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணுற நல்ல குடும்ப பெண் தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாமா. இவங்க இந்து மதம் சொல்கிறாங்கம்மா. ஜாதியம் பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்கிறாங்க. ராசியம் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுதான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹெட் நர்ஸாக வேலை பார்க்குறாங்களாம். இவங்க சென்னை மாவட்டம் அப்படின்றதால நீங்களும் அதே மாவட்டமாக சேர்ந்தவங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நிறைய சான்ஸ் இருக்குமா. அதை விட கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே டாக்டராக இருக்காங்களாமா. அதனால தான் இவங்களும் நர்ஸுக்கு படித்து ஒர்க் பண்ணுறாங்களாம். இவங்களுக்கு வசதி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 3 வீடு, சொந்தமாக ஒரு பில்டிங் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் இவங்க கிளினிக் வச்சு நடத்துகிறாங்களாமா. அதில் இருக்கிற மற்ற கடைகளை வாடகை விட்டுருக்காங்களாம். அதில் இருந்து நல்ல வருமானம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வெசட்டல் ஃபேமிலி தான். இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கதான் சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் நடந்த கொஞ்ச நாள்லேயே அவருக்கு ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சுட்டாங்களாம். ரொம்ப குடும்பம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தான் சொல்கிறாங்கம்மா. இப்போ பிரிஞ்சு வந்து தனிமையாக வந்து தான் சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் திருமணம் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நடுத்தரமான குடும்பத்தால் தான் பார்த்துட்ருக்காங்கம்மா. இவங்க ட்ரெடிஷனல் ஃபாலோ பண்ணுறதுனால எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது சிட்ட சொல்கிறாங்க. இவங்களையும் அவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க வீட்டோட அப்படியே எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இவங்களே செஞ்சு வைக்கிறாங்களா. உங்களுக்கு இவங்க பிடிச்சிருந்தா இவங்களோட பேரை கமல்ல தெரிவித்து உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாமா. அடுத்த வரேன்னு பார்க்கலாம். இவங்க பேர் இந்திரஜா, வயசு 42 ஆகுது. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல குணம் இருக்கிறேன். அதே நேரம் நல்ல வசதி சேர்ந்துருக்கிற பெண் வரை கொண்டு வந்திருக்கேன். முதல்ல இவங்க ஜாதகத்தை பற்றி பார்த்துடலாம். இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க. ஜாதியம் 16 முடியும்னு சொல்கிறாங்க. ராசியும் 10 தனுசுன்னு சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் 10 திருவோணம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஸ்கூல் வரை தான் படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க சொந்தமாக ஒரு அப்பளம் வடகம் ஃபேக்ட்ரி வச்சு சில நடத்திட்டு இருக்காங்களா. இந்த பிஸ்னஸ் இவங்க பாட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்கம்மா. இவங்க சின்ன வயசில் இவங்க பாட்டி கூட நல்லா கற்றுக்கிட்டாங்களாம். இவங்களுக்கு படிப்பு சரியாக வரலன்னு ஸ்கூலுக்கு அப்புறம் போக பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க பாட்டி தான் இதையும் நல்லா கற்றுக்கிட்டு பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. இவங்ககிட்ட 10 பேர் வேலை பார்க்குறாங்களாம். இப்போ பெரிய ஃபேக்ட்ரி வச்சு மொத்தமாக கான்ட்ராக்ட் போட்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க. பிஸ்னஸ் நல்லா போய்ட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நல்ல வருமானம் வந்துட்டுருக்கேன். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணி ரிட்டர் ஆகிட்டாங்களா. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களாம்மா. இவங்க பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணதான் சொல்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி முட்டுறதை சொல்லியிருக்காங்கம்மா. அவருக்கும் மேரேஜ் ஆகிட்டுனா செட்டில் ஆகிட்டாங்களா. ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் இருக்காங்களாம்மா. இவங்களுக்கும் பையன் இருக்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா. ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அப்போ ஒத்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன சில வருஷத்துலேயே உடம்பு சரியில்லாமல் அவர் தவறிட்டு தான் சொல்கிறாங்கம்மா. அப்புறம் சில வருஷமாக அப்படியே போயிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் இவங்க துணி யாரும் இல்லை சொல்லிட்டு 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்க வீட்டோட அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு எதுவும் தனியாக போகணும்னா சொல்கிறாங்க. இவங்க பண்ணுற அப்புறம் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஜாதகம் ஜாதி தடையில்னு சொல்கிறாங்க. இவங்க நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துட்டு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. முக்கியமாக மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா இவங்களோட பேரை கமலில் தெரிவித்து உங்கள் விருப்பத்தை தருவீங்கம்மா. இந்த வரன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் விருப்பத்தை கமலில் பேரை போட்டு தருவீங்கம்மா. அடுத்த வரனை பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.